வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 5th கொஸ்டின் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், சரியான நிறுத்தற்குறியிட்ட சொற்றொடரினை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுவமைதி ஆகும். இது பார்த்திங்கன்னா ஒரு அயற்கூற்று. இதுக்கு இரட்டை மேற்கோள் குறி வரணும். என் அம்மை வந்தாள், இதுக்கு பார்த்திங்கன்னா இரட்டை மேற்கோள் குறி, கடைசியாக ஃபுல் ஸ்டாப். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்லாஷ்லாம் வந்திருக்கு, இந்த மூணுமே வராது. இதில் கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் ஏ தான். என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுவமைதி ஆகும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், நிறுத்தற்குறியிடுக. பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே. பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே. கடைசியில் இந்த உணர்ச்சி குறி வரணும். இதுதான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாக்கிய அமைப்பினை கண்டறிக. நான் திடலில் ஓடினேன். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தன்வினை. நான் திடலில் ஓடினேன், தன்வினை. சரியான ஊர் பெயரின் மருவு எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, உதகமண்டலம், உதகை. மற்றபடி பார்த்திங்கன்னா புதுச்சேரி புதுகைன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் புதுச்சேரி புதுவை வரணும். புதுக்கோட்டை தான் புதுகை. கும்பகோணம் குடந்தை, கும்பைன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் குடந்தைன்னு வரணும். இதில் கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் சி, உதகமண்டலம், உதகை. தில்லை என அழைக்கப்படும் ஊர் சிதம்பரம். தில்லை என அழைக்கப்படும் ஊர் சிதம்பரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. ஊர் பெயரையும் அதன் மருவையும் பொருத்துக. தஞ்சாவூர், தஞ்சை. திருநெல்வேலி, நெல்லை. கோயமுத்தூர், கோவை. கும்பகோணம், குடந்தை. தஞ்சாவூர், தஞ்சை, திருநெல்வேலி, நெல்லை, கோயமுத்தூர், கோவை, கும்பகோணம், குடந்தை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2, 3, 4, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான தமிழ் சொல்லை தேர்க. விவாகம். இதுக்கான தமிழ் சொல் திருமணம். விவாகம், திருமணம். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சர்க்கார். சர்க்கார் அப்படின்னா அரசாங்கம். சர்க்கார், அரசாங்கம். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக. லைட் ஹவுஸ் என்பதன் தமிழ் சொல் கலங்கரை விளக்கம். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக. லைட் ஹவுஸ் என்பதன் தமிழ் சொல் கலங்கரை விளக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று விடை கூறுவது உருவது கூறல் விடை. இதே கால் வலிக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தா உற்றது உரைத்தல் விடை. இப்போ இந்த இடத்துல கால் வலிக்கும் அப்படிங்கிறது உருவது கூறல் விடை. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று விடை கூறுவது உருவது கூறல் விடை. சரியான வினைமரபை எடுத்தெழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, தண்ணீர் குடித்தான். தண்ணீர் பருகினான், தண்ணீர் அருந்தினான், தண்ணீர் பருகினான், இதெல்லாம் வராது. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, தண்ணீர் குடித்தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், விடை வகையை தேர்ந்தெழுதுதல். இது செவ்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது ஏவல் விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், அலுவல் சார்ந்த கலை சொற்கள். டவுன்லோட், பதிவிறக்கம். டவுன்லோட், பதிவிறக்கம். அலுவல் சார்ந்த கலைச்சொல் தேர்ந்தெழுதுதல். பர்சனாலிட்டி, ஆளுமை. பர்சனாலிட்டி, ஆளுமை. தீசிஸ் என்பதற்கான சரியான கலைச்சொல்லை கண்டறிக. ஆய்வேடு. தீசிஸ் என்பதற்கான சரியான கலைச்சொல்லை கண்டறிக. ஆய்வேடு. கலைச்சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடு. சோசியல் ரீஃபார்மர், சமூக சீர்திருத்தவாதி. சோசியல் ரீஃபார்மர், சமூக சீர்திருத்தவாதி. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். விழலுக்கு இறைத்த நீர் போல. இதுக்கான ஆன்சர் பயனற்ற செயல். விழலுக்கு இறைத்த நீர் போல, பயனற்ற செயல். நகமும் சதையும் போல, உவமை கூறும் பொருள் தெளிக. இதுக்கான ஆன்சர் நட்பு. நகமும் சதையும் போல, உவமை கூறும் பொருள் தெளிக, நட்பு. இதில் பார்த்திங்கன்னா ஒற்றுமையும் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒற்றுமை அப்படின்னு தோணும், ஆனால் இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா நட்பு தான். நகமும் சதையும் போல, உவமை கூறும் பொருள் தெளிக, நட்பு.
மாணவர்கள் நன்றாக படித்தனர் எவ்வகை வாக்கியம்? தன்வினை வாக்கியம். மாணவர்கள் நன்றாக படித்தனர் எவ்வகை வாக்கியம்? தன்வினை வாக்கியம். தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் எவ்வகை வினை என கண்டறிக. பிறவினை. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் எவ்வகை வினை என கண்டறிக. பிறவினை. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். அப்துல் நேற்று வந்தான் தன்வினை தொடர். அப்துல் நேற்று வந்தான் தன்வினை தொடர். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தெழுதுதல். கல்வியில் பெரியவர் கம்பர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. கல்வியில் பெரியவர் யார்? கல்வியில் பெரியவர் கம்பர். இதுக்கான ஆன்சர் கல்வியில் பெரியவர் யார்? நெக்ஸ்ட் கொஸ்டின். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். விருதுநகரின் முந்தைய பெயர் விருதுப்பட்டி. இதுக்கான ஆன்சர் விருதுநகரின் முந்தைய பெயர் என்ன? விருதுநகரின் முந்தைய பெயர் என்ன? நெக்ஸ்ட் கொஸ்டின். இரு வினைகளின் வேறுபாடு அறிந்து தவறான தொடரை தெரிவு செய்க. நீங்கு நீக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எது தவறான தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என் பெயரை நீக்க நினைத்தால் நீங்குன்னு கொடுத்துருக்காங்க. என் பெயரை நீக்க நினைத்தால் நீக்கு அப்படி தான் வரணும். ஆனால் இங்கே நீங்குன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இதுதான் தப்பு. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெயரை நீக்கியவுடன் பள்ளியை விட்டு நீங்கு, இக்குழுவை விட்டு நான் நீங்க வேண்டுமானால் என் பெயரை நீக்கு, தவறான பதிவுகள் நீங்க வேண்டும் என்று நினைத்து நீக்கிவிட்டேன். இதெல்லாமே சரி. இதில் தவறாக இருக்கிறது தான் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என் பெயரை நீக்க நினைத்தால் நீக்கு அப்படின்னு வந்திருக்கணும். ஆனால் இங்கே நீங்குன்னு கொடுத்துருக்கிறதுனால இதுதான் தவறான தொடர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்ட வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. சேர்ந்து சேர்த்து. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அனைவரும் ஒன்று சேர்ந்து சிதறியுள்ள விறகினை சேர்த்து பல கட்டுகளாக கட்டினர். அனைவரும் ஒன்று சேர்ந்து சிதறியுள்ள விறகினை சேர்த்து பல கட்டுகளாக கட்டினர். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதில் தான் சேர்ந்து சேர்த்து ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. புதைந்து புதைத்து. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ரவி மண்ணில் புதைந்த பொருளை புதைத்து வைத்தான். ரவி மண்ணில் புதைந்த பொருளை புதைத்து வைத்தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான தொடரை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பாடல் பாடினான். இது பார்த்தீங்கன்னா இறந்த காலம். இதுதான் சரி. இந்த ஆப்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா பாடல் பாடுகிறான் அப்படிங்கிறது நிகழ்காலம், ஆனால் எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க. பாடல் பாடுவான் அப்படிங்கிறது எதிர்காலம், இங்கே நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க. பாடல் பாடுகிறார்கள் இதுவும் நிகழ்காலம், ஆனால் இறந்த காலம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கரெக்டாக இருக்கிறது பாடல் பாடினான் இறந்த காலம் அப்படிங்கிறது தான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். அகர வரிசைப்படி கீழ்கண்ட சொற்களை சீர் செய்க. கான், கொல், கிளி, கீரி, குடுவை, கேள்வி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கான், கிளி, கீரி, குடுவை, கேள்வி, கொல். நெக்ஸ்ட் கொஸ்டின். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா தலை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. உளுந்தும் உழவே தலை. உளுந்தும் உழவே தலை. நெக்ஸ்ட் கொஸ்டின். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தொடுதல். இதுக்கான ஆன்சர் காற்றின் மெல்லிய தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கிறது. இப்போ இங்கே ப்ராக்கெட்டில் இருக்கிற இந்த தொடுதல் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் ஏக்கு மட்டும்தான் பொருந்துகிற மாதிரி இருக்கும். மற்றபடி இருக்கிறதுக்கெலாம் நம்ம போட்டு பார்த்தோம்னா வராது. ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் இந்த ஆப்ஷன் ஏ தான். சரியான இணைப்பு சொல் தேர்க. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், துன்பப்பட நேரிடும். இதுக்கான இணைப்பு சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் 4 ஆப்ஷனை பார்த்தோம்னாவே நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருது. ஒவ்வொன்றும் இங்கே வந்து போட்டு பார்க்கணும். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், ஏனெனில் துன்பப்பட நேரிடும் அப்படி வராது. அதனால் துன்பப்பட நேரிடும், மேலும் துன்பப்பட நேரிடும் இதெல்லாம் வராது. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான இணைப்பு சொல் தருக. அலுவலக பணி காரணமாக வெளியூர் சென்ற என் தந்தை ஊர் திரும்ப டேஸ்
2 நாட்கள் ஆகும் என்றார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மேலும் 2 நாட்கள் ஆகும் என்றார். அலுவலக பணி காரணமாக வெளியூர் சென்ற என் தந்தை ஊர் திரும்ப மேலும் 2 நாட்கள் ஆகும் என்றார். நெக்ஸ்ட் கொஸ்டின், இணைப்புச் சொல் தருக. செல்வத்தின் பயன் ஈதல், எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். செல்வத்தின் பயன் ஈதல், எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதில் செயற்கைக்கோளின் பங்கு யாது? இதுக்கான கரெக்டான வினாச்சொல் என்னன்னா யாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. ஆழ்வார்கள் எத்தனை பேர்? எத்துணை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பண்பு, அதாவது அளவு குறிக்கும். இப்போ எத்துணை பெரிய மரம், அதாவது ஒரு பெரிய மரம் இருக்குன்னா அதை பார்த்து எத்துணை பெரிய மரம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த அளவையெல்லாம் குறிக்கிறதுக்கு தான் எத்துணை வரும். நம்பர் எண்ணிக்கையை குறிக்கிறப்ப எத்தனை தான் வரும். ஆழ்வார்கள் டேஸ் பேர், எத்தனை பேர். சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. ஆத்திச்சூடியின் ஆசிரியர் யார்? ஆத்திச்சூடியின் ஆசிரியர் யார்? பொருத்தமான காலம் அமைத்தல். படி எனும் சொல்லின் நிகழ்காலத்தை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, படிக்கிறான். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா படித்தான், படிப்பான், படிப்பாள். இந்த படித்தான் அப்படிங்கிறது இறந்த காலம், படிப்பான், படிப்பாள் இது ரெண்டுமே எதிர்காலம். இங்கே வந்து கேட்டிருக்கிறது நிகழ்காலம் தான். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் படிக்கிறான். நெக்ஸ்ட் கொஸ்டின், வலுவு சொல்லற்ற தொடர் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னந்தோப்பு என்பர். மற்றதில் பார்த்தீங்கன்னா தென்னந்தோட்டம், தென்னங்காடு, தென்னங்கூட்டம் இப்படிலாம் வராது. தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் தென்னந்தோப்பு தான் வரும். ஸோ இதில் கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் பி, தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னந்தோப்பு என்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். பொறுத்துக. கண் மணி, கண்மணி. பொன் விலங்கு, பொன் விலங்கு. மலை தேன், மலை தேன். வான் மலை, வான்மலை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 4, 3, 2, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. வந்துடுறேன். இதுக்கான ஆன்சர் வந்து விடுகிறேன். வந்துடுறேன் அப்படிங்கிறதுக்கான எழுத்து வழக்கு என்னன்னா வந்து விடுகிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், இரு பொருள் தருக. திங்கள். இதுக்கான ஆன்சர் கிழமை, சந்திரன். திங்கள், கிழமை, சந்திரன். இருபொருள் தரக்கூடிய சொல். ஆடை தைக்க உதவுவது மூதுரை, அற, நூல். இது ரெண்டுக்குமே பொருத்தமான சொல் என்னன்னா நூல். நெக்ஸ்ட் கொஸ்டின், இருபொருள் தருக. மாலை. இதுக்கான ஆன்சர் பூமாலை, மாலை பொழுது. பூமாலை, மாலை பொழுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், குறில் நெடில் வேறுபாடு உணர்ந்து பொருள் அறிக. அரு, ஆறு. அரு அப்படின்னா வெட்டுதல், ஆறு அப்படின்னா நதி. அரு, வெட்டுதல், ஆறு, நதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கோடிட்ட இடங்களுக்கு பொருந்திய சொற்களை தேர்க. டேஸில் டேஸ் குளித்தது. இதுக்கான ஆன்சர் மடுவில் மாடு குளித்தது. மடு அப்படின்னா நீர்நிலை அப்படின்னு அர்த்தம். டேஸில் டேஸ் குளித்தது, மடுவில் மாடு குளித்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று 1, பழந்தமிழர்கள் மலைச்சோறு நோன்பு இருந்து இறைவனை வழிபடுவர். கூற்று 2, ஒவ்வொரு வீடாக சென்று உட்பில்லா சோற்றை ஒரு பானையில் வாங்குவர். கூற்று 3, ஊர் பொது இடத்தில் வைத்து அனைவரும் பகிர்ந்து உண்பர். கூற்று 4, மழையில் நனைந்து கொண்டே உண்பர். இந்த 4 மட்டும் தப்பு. மற்றபடி 1, 2, 3 இது எல்லாமே சரிதான். மழை இல்லாத காரணத்தால் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போய் மலைச்சோறு வாங்குவாங்க. அப்போ வந்து அதை மாதிரி வாங்கி எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பொது இடத்துல சாப்பிட்றப்ப மழை வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த மாதிரி செய்வாங்க. இதில் மழையில் நனைந்து கொண்டு உண்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தவறு. மற்றபடி 1, 2, 3 சரி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்று 1, 2, 3 சரி, 4 மட்டும் தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று சரியா தவறா? கூற்று 1, தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் கூத்துப்பற்றை நா. முத்துசாமி என்ற கலைஞாயிறு. கூற்று 2, கூத்துக்கலையின் ஒப்பனை, கதை சொல்லும் முறை ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு புதுவித நாடகங்களை உருவாக்கியவர்.
கூற்று 3 இந்திய அரசின் தாமரை திரு விருதையும் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றவர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கூற்று 1, 2, 3 சரி, 3மே சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கலைச்சொல் தருக. ஹியூமானிட்டி மனிதநேயம், ஹியூமானிட்டி மனிதநேயம். கலைச்சொற்களை அறிதல். டெர்னட்டோ எனும் சொல்லின் தமிழ் சொல்லை தேர்ந்தெடு. சூறாவளி, டெர்னட்டோ சூறாவளி. சாலின் சாயில் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல்லை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கலர் நிலம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் கலர் நிலம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதுக்கு உண்மையான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிலம் அதுதான் வரும். கூகுளெலாம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிலம் தான் வரும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், அகர வரிசைப்படுத்துக. மீமிசை, முன்னீர், மனத்துயர், மேடு பள்ளம், மாவிலை, மௌனம், மொழிபெயர்ப்பு. இதுக்கான சரியான அகர வரிசை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. மனத்துயிர், மாவிலை, மீமிசை, முன்னீர், மேடு பள்ளம், மொழிபெயர்ப்பு, மௌனம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், இதில் இந்த இதை 4ஐயும் பார்த்தாவே ஃபஸ்ட்டு வரிசையில் வர்றது இந்த ஆப்ஷன் ஏ தான். மற்றதெல்லாம் பாருங்கள் மீ, மேலே வந்திருக்கு. இந்த ஒன்றை பார்த்ததுமே இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. உழுவோர் உலகத்தார்க்கு அச்சாணி என போற்றப்பட்டனர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அச்சாணி உலகத்தாருக்கு உழுவோர் என போற்றப்பட்டனர். அகர வரிசை கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி. வேர் சொல்லை கொடுத்து தமிழ் பெயரை உருவாக்கல். கொடுத்தல், தொழிற்பெயரை உருவாக்கல். வேர் சொல்லை கொடுத்து தொழிற்பெயரை உருவாக்கல். இதுக்கான ஆன்சர் கொடு அப்படிங்கிறதுக்கான தொழிற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்தல். வேர் சொல்லுக்குரிய வினைமுற்றை கண்டுபிடி. போனான். போ அப்படிங்கிற சொல்லுக்கான வினைமுற்று போனான். நெக்ஸ்ட் கொஸ்டின், படி என்பதன் வினையாளனையும் பெயர் படித்தவர். படி என்பதன் வினையாளனையும் பெயர் படித்தவர். சென்றனர் வேர் சொல்லை தருக. செல். வேர் சொல்லை தெரிவு செய்க. மகிழ்வித்தான். இதுக்கான ஆன்சர் மகிழ். மகிழ்வித்தான், மகிழ். நடப்பால் இச்சொல்லின் வேர் சொல்லை கண்டறிக. நடப்பால் இச்சொல்லின் வேர் சொல்லை கண்டறிக. நட. மலை எனும் பொருள் தரும் சொற்களை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பொற்பு, வெற்பு, அசலம். மலை எனும் பொருள் தரும் சொற்களை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பொற்பு, வெற்பு, அசலம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். பிள்ளை, குட்டி, மடலி, வடலி, கன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? இளம் பயிர் வகை. பிள்ளை, குட்டி, மடலி, வடலி, கன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? இளம் பயிர் வகை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். விலை, விலை. இதுக்கான ஆன்சர் ஃபஸ்ட் இருக்கிற விலை பார்த்தீங்கன்னா பொருளின் மதிப்பு. இந்த விலை உண்டாக்குதல், விளைவித்தல் இந்த பொருளில் வரும். பொருளின் மதிப்பு உண்டாக்குதல். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருள் வேறுபாடு அறிந்து சரியானவற்றை தேர்க. வாசலில் போடுவது கோலம், பந்தின் வடிவம் கோலம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. வாசலில் போடுவது கோலம், பந்தின் வடிவம் கோலம். ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் கூறுக. கூரை, கூரை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. வீட்டின் கூரை புடவை. இங்கே மாற்றி பி கொடுத்துட்டாங்க. வீட்டின் தரை புடவைன்னு. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா வீட்டின் கூரை புடவை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. டிரான்ஸ்பிளான்டேஷன். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. டிரான்ஸ்பிளான்டேஷன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடு. கான்சனன்ட் மெய்யெழுத்து. கான்சனன்ட் மெய்யெழுத்து. பொறுத்துக. பால் பண்ணை, டெய்ரி ஃபார்ம். தோல் பதனிடுதல், டேனிங். சாயம் ஏற்றுதல், டையிங். தறி, லூம். பால் பண்ணை, டெய்ரி ஃபார்ம், தோல் பதனிடுதல், டேனிங். சாயம் ஏற்றுதல், டையிங். தறி, லூம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. 2, 3, 4, 1. மரபு பிழை நீக்குக. பால் குடித்தான். இதுக்கான ஆன்சர் பருகினான். பால் பருகினான் அப்படின்னு தான் வரும். தண்ணீர் குடித்தான் தான் வரும். பால் பருகினான். நெக்ஸ்ட் கொஸ்டின், சந்தி பிழையை நீக்குக. கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. கண்காணிப்பு
கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கோழி கூவும் மரபு பிழையை நீக்குக. இதுக்கான ஆன்சர் கோழி கொக்கரிக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தா சொல்லை கண்டறிக. மென்தொடர் குற்றியலுகரம். இதுக்கான ஆன்சர் எஃகு. இது பார்த்தீங்கன்னா ஆயுத தொடர் குற்றியலுகரம், மற்றதெல்லாமே பார்த்தீங்கன்னா மென்தொடர் குற்றியலுகரத்தில் இருக்குது. ஸோ பொருந்தா சொல் இங்கே எஃகு. பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து இவற்றுள் பொருந்தா சொல்லை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பஞ்சு. ஏன்னா இந்த பாக்கு, பாட்டு, பத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வன்தொடர் குற்றியலுகரம், இந்த பஞ்சு அப்படிங்கிறது மென்தொடர் குற்றியலுகரம். ஸோ இதுதான் பொருந்தாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், நல்கினால் என்பதன் எதிர்ச்சொல் எடுத்தால். நல்கினால் அப்படின்னா கொடுத்தால் அப்படிங்கிற பொருள் வரும். ஸோ இதுக்கான எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க, அதனால் எடுத்தால். எதிர்ச்சொல் தருக. சோம்பல், சுறுசுறுப்பு. சோம்பல், சுறுசுறுப்பு. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். இரவலர், புரவலர். இரவலர், புரவலர். பிரித்தெழுதுக. தம்முயிர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தம் கூட்டல் உயிர். இது பார்த்தீங்கன்னா தனிக்குறில் முன் ஒற்று வந்தால் இரட்டும், அந்த விதிப்படி இன்னொரு இம் வரும். அப்போ அந்த இம்மும் இந்த ஊவும் சேர்றப்ப அது மூவாயிரும். ஸோ தம்முயிர், தம் கூட்டல் உயிர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சேர்த்தெழுதுக. பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பருத்தி எல்லாம். பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பருத்தி எல்லாம். இது எப்படின்னா இத்து கூட்டல் இதில் வந்து ஈ இருக்கிறதா அர்த்தம், அப்போ தான் தீ ஆகும். இதை மாதிரி நிலைமொழியில் கடைசியில் ஈ வர்றப்ப வருமொழியில் உயிரெழுத்து இருந்துச்சுன்னா அங்கே வந்து ஈ வரும். இது வந்து உடம்படுமை புணர்ச்சி. அப்போ அந்த ஈ வந்து இந்த ஏவோட சேர்றப்ப அது ஏவா மாறிடும். இதுதான் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பருத்தி எல்லாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், வட்டு கூட்டல் ஆடினான் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது வட்டாடினான். இது எப்படின்னா இந்த வருமொழி அதாவது நிலைமொழி கடைசியில் ஊ சவுண்டு வர்றப்ப வருமொழி உயிரெழுத்தாக வர்றப்ப அந்த ஊ வந்து உக்குரல் மெய்விட்டு விடும். அந்த விதிப்படி இந்த டூல் இருக்கிற ஊ வந்து போயிடும். அப்போ இங்கே இட்டு தான் இருக்கும். இந்த இட்டும் ஆவும் சேர்றப்ப அது டாவாக மாறிடும். ஸோ வட்டாடினான் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு ஒரு பத்தியை கொடுத்து அதிலிருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. காலில் காயத்திற்கு கட்டு போட்டிருந்த இளைஞன் ஒருவன் பேருந்தில் ஏறினான். எந்த ஊருக்கு பயணச்சீட்டு வேண்டும் என்று நடத்துனர் கேட்டார். அதே நேரம் அங்கிருந்த ஒருவர் உன் காலில் எதனால் காயம் ஏற்பட்டது என்று கேட்டார். அதற்கு அவன் செங்கல்பட்டு என்று கூறினான். அவன் கூறியது இருவரின் வினாவிற்கும் பொருத்தமான விடையாக அமைந்தது. அவன் செல்ல வேண்டிய ஊர் செங்கல்பட்டு என்று நடத்துனர் புரிந்து கொண்டார். அவன் காலில் செங்கல்பட்டு காயம் ஏற்பட்டது என மற்றவர் புரிந்து கொண்டார். இவ்வாறு ஒரு சொல் அல்லது தொடர் இருபொருள் தருமாறு அமைவது இருட்டுற மொழிதல் எனும் அணியாகும். இதனை ஸ்லேடை என்றும் கூறுவர். இதிலிருந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, இப்பத்தியில் பயின்று வரும் அணி யாது? இதுக்கான ஆன்சர் ஸ்லேடை அணி. இங்கே கடைசியில் கொடுத்துருக்காங்க ஸ்லேடை அணி அல்லது இருட்டுற மொழிதல் அணி. இங்கே ஆன்சர் வந்து ஸ்லேடை அணி. நெக்ஸ்ட்டு, இப்பத்தியில் இடம்பெறும் ஊரின் பெயர் செங்கல்பட்டு. இளைஞன் பயணம் செய்த வாகனம் எது? பேருந்து. இப்பத்தியில் இடம்பெறும் வினா தொடரை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் எந்த ஊருக்கு பயணச்சீட்டு வேண்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இளைஞனுக்கு அடிபட்ட இடம் குறிப்பிடு. கால். நெக்ஸ்ட், கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஊர். உயிரெழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஓர் வரணும். அதுபடி இங்கே ஓர் வந்திருக்கு, இதுதான் சரி. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் கொடுத்துருக்காங்க. உயிர்மை எழுத்து வந்தால் அதுக்கு முன்னாடி ஒரு தான் வரணும். இங்கே வந்து ஓர் கொடுத்துருக்காங்க, இதுவும் வராது. டியில் பார்த்தீங்கன்னா ஓர் இனிய ஊர் அப்படி தான் வந்திருக்கணும், இங்கே ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வராது. இதுக்கான ஆன்சர் ஊர், இதுதான் சரி. பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. மாலை நடக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஓர் அமைச்சர் தலைமை தாங்குகிறார். இந்த பொதுக்கூட்டம் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்து. ஸோ அதுக்கு முன்னாடி வரும், இந்த அமைச்சருக்கு முன்னாடி முன்னாடி ஓர் வரணும். இதுதான் கரெக்டாக இருக்குது, மற்றதெல்லாம் தப்பாக கொடுத்துருக்காங்க. பிழையற்ற தொடரை கண்டறிக. ஓர்
ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. இதுதான் சரி. ஆப்ஷன் பி, ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியாக பொருந்தும் இணையை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, இளைத்து செய்து. இளைத்து செய்து. மற்றதெல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை, பார் அப்படின்னா உலகம், பனி அப்படின்னா இசை. இதெல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டாக இருக்கிறது இளைத்து அப்படின்னா செய்து. சொல் பொருள் பொறுத்துக. எத்தனிக்கும் முயலும், வெற்பு மலை, கழனி வயல், நிகர் சமம். எத்தனிக்கும் முயலும், வெற்பு மலை, கழனி வயல், நிகர் சமம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், சொல் பொருள் பொறுத்துக. பயிலுதல் படித்தல், நாணம் வெட்கம், முகில் மேகம், காலன் யமன். பயிலுதல் படித்தல், நாணம் வெட்கம், முகில் மேகம், காலன் யமன். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2, 4, 1, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒருமை பன்மை பிழையற்ற சொல்லை தேர்க. இதுக்கான ஆன்சர் கண்ணகையின் சிலம்பு டேஸ் இதுவன்று. சிலம்பு அப்படிங்கிறது ஒருமை. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னா இதுவன்று. சிலம்புகள் அப்படின்னா தான் இவை அல்ல அப்படின்னு வரணும். இங்கே சிலம்பு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவன்று அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒருமை பன்மை பிழை. கன்று தனது தலையை ஆட்டியது. ஒருமையில் பார்த்தீங்கன்னா தனது வரும், பன்மையில் தான் தமது வரும். ஸோ இந்த இடத்துல தனது தான் வரணும். கன்று தனது தலையை ஆட்டியது. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். என் தங்கை பரிசு பெற்றாள். இதுதான் சரி. ஆப்ஷன் டி, என் தங்கை பரிசு பெற்றாள் தான் சரி. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பரிசு பெற்றான், பெண்பாலை பார்த்தீங்கன்னா ஆண்பாலாக கொடுத்துருக்காங்க. என் தங்கை பரிசு பெற்றான். தங்கை அப்படிங்கிறது பெண்பால், ஆனால் இங்கே ஆண்பாலாக கொடுத்துட்டாங்க. என் தங்கை பரிசு பெற்றன உயர்திணையாக அகிரிணையாக கொடுத்துருக்காங்க. இங்கேயும் உயர்திணையாக அகிரிணையாக தான் கொடுத்துருக்காங்க. இங்கே கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் டி, என் தங்கை பரிசு பெற்றாள். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான தொடரை தேர்ந்தெடு. நான் நன்றாக தேர்வு எழுதினேன். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, உடன்பாட்டு வினைத்தொடர். சரியான தொடரை தேர்ந்தெடு. நான் நன்றாக தேர்வு எழுதினேன், உடன்பாட்டு வினைத்தொடர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான தொடரை தேர்ந்தெடு. அறைக்கு புத்தகங்கள் வருவித்தார். இதுக்கான ஆன்சர் பிறவினை தொடர். வருவித்தார். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அறைக்கு புத்தகங்கள் வருவித்தார் அப்படிங்கிறது பிறவினை தொடர். கூட்டு பெயரை குறிப்பிடுக. மா அப்படின்னா மாந்தோப்பு, மாங்கொல்லை, மாமரங்கள், மாந்தோட்டம் இதெல்லாம் வராது. மாந்தோப்பு. அதாவது மா, தென்னை, பனம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா தோப்பு தான் வரும். ஏன்னா ஒரு மரம் வந்து நீண்ட காலத்துக்கு பயன் தர்றது அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே தோப்பில் வரும். தோட்டம் அப்படிங்கன்னா குறுகிய காலத்துக்கு பயன் தர்றது தான் பார்த்திங்கன்னா தோட்டம். வாழை தோட்டம். வாழை மரம் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் ஒரு தார் போட்டுச்சுன்னா அவ்வளோதான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா தோட்டத்தில் தான் வரும். இப்போ மாமரம், தென்னை இதெல்லாம் தான் மாந்தோப்பு, தென்னந்தோப்பு இந்த மாதிரி வரும். இங்கே இதுக்கான ஆன்சர் என்னென்னா மாந்தோப்பு. கூட்டப்பெயரை குறிப்பிடு. கல் கற்குவியல். கல் கற்குவியல். நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களின் கூட்டப்பெயர்கள். கீழ்காணும் சொல்லின் கூட்டுப்பெயர் யாது? ஆடு ஆட்டு மந்தை. ஆடு ஆட்டு மந்தை. நீண்டதொரு காலப்பகுதி எனும் பொருளை தரும் சொல் ஊழி. நீண்டதொரு காலப்பகுதி எனும் பொருளை தரும் சொல் ஊழி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அகம் இச்சொல் தரும் இரு பொருளை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, வீடு மனம். அகம் அப்படின்னா உள்ளம், அதையும் குறிக்கும், அப்போ வீட்டையும் குறிக்கும். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, வீடு மனம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான இணையை தெரிவு செய்க. இதில் பார்த்தீங்கன்னா அலங்காரம் ஒப்பனை அப்படிங்கிறது தான் சரி. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உத்தரவு அப்படின்னா பணின்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் உத்தரவு அப்படின்னா ஆணை. கஜானா அப்படின்னா கருவூலம், ஆனால் இங்கே வருவாய்னு கொடுத்துருக்காங்க. கஜானா அப்படின்னா கருவூலம் தான் வரும். உத்தரவுனா ஆணை. பாக்கி அப்படின்னா நிலுவை, ஆனால் இங்கே இழப்புன்னு கொடுத்துருக்காங்க. பாக்கி அப்படின்னா நிலுவை தான் வரும். ஸோ இங்கே சரியான இணை என்ன அப்படின்னா அலங்காரம் ஒப்பனை. இதுதான் சரி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.